விஷுனா இந்த பக்கத்துல இருந்து ஒரு போட்டோ, விஷுனா இந்த பக்கத்துல இருந்து ஒரு வீடியோ, இது மாதிரி இல்லாம நம்மளுடைய ஃபேஸ மட்டும் காண்பிச்சு, நம்மளுடைய வாய் வார்த்தையை மட்டும் காண்பிச்சு இத்தனை லட்சம் மக்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னா உண்மையிலே அவரை வந்து நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன். இன்னும் சொல்ல போனா நானே அவருடைய ஃபாலோயர். நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஏன்னா தமிழ்ல நீங்க பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. மதன் கௌரிக்கு இவ்வளவு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அந்த இளைஞர்கள் கையில என்ன மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்திருக்காரு அப்படின்றத இந்த இந்த ஒரு வீடியோவை பார்த்து நான் ரொம்ப உண்மையிலேயே மனசு உடைஞ்சு போயிட்டேன். உங்களை வந்து நிறைய சின்ன குழந்தைங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றத அந்த வார்த்தைகள் எல்லாம் உள்வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய போட்டோ வந்தாலோ அல்லது வீடியோ வந்தாலோ அதை பார்க்கக்கூடிய குழந்தைங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா தான் இருக்கு. குழந்தைங்க வந்து நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களை பார்த்து கெட்டு போறாங்க. அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம அவங்க கையில தனியா ஒரு போனை கொடுக்குறோம் அப்படின்னாவே அந்த குழந்தைங்க எதை பாக்குறாங்க அப்படின்றத நம்மளுடைய கண்ட்ரோல்லாம் மீறியும் சில விளம்பரங்கள் சில விஷயங்கள்லாம் அவங்க கண்ணுல தென்படுற மாதிரி தான் நடக்குது. அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா தெரிஞ்ச ஒரு விஷயத்த குழந்தைங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் தவறு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஒரு பாடலை வந்து நீங்க கண்டிப்பா வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்க பார்த்திருப்பீங்க. இல்ல பார்க்காம விட்டீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பாட்டெல்லாம் பிரமாதம். பாட்டு நீங்க சூப்பரா டான்ஸ் ஆடிருக்கீங்க, செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு, அழகா இருந்தது. அதுல எல்லாம் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இங்க எங்க வந்து மனசுக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது அப்படின்னா பள்ளி பருவத்துல அந்த குழந்தைங்க ஓடுறது முட்டி போட்டுருக்கிறது இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப அருமையா தான் இருந்தது. ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் அந்த தூணுக்கு பின்னாடி இருந்த அந்த பையன் அந்த அந்த பொண்ணு கிட்ட வந்து அந்த வீடியோவுக்கு அந்த குழந்தைங்க அந்த மாதிரியான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. சோ இது யாருடைய தவறு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா தம்பி, உங்களை நம்பி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இந்த இளைஞர்கள் மத்தியில நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமா இருக்கணும் அப்படின்றத என்னுடைய ஒரு வேண்டுகோள். அதே நேரத்துல நீங்க இந்த பாடல்ல இருந்து அந்த காட்சியை மட்டும் நீங்க கட் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது என்னுடைய ஒரு வேண்டுகோளாவே நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பட்டது இது வந்து அந்த சின்ன குழந்தை காட்சி. ஏன்னா மதன் கௌரியோட போட்டோவை பார்த்துதான் அதை நான் உள்ள போய் அது என்ன பாட்டு அப்படின்னு நான் பார்க்க போனேன். எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஏன்னா அது அது நடிப்பு, அது அது சிறு வயதுல இந்த பள்ளி பருவத்துல அப்படின்னு என்ன வேணாலும் காரணம் சொல்லலாம். நீங்க ஒரு முன் உதாரணமா இருந்துட்டு இருக்கீங்க இந்த யூடியூபர்ஸ் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில, குழந்தைங்க மத்தியில. அப்படிங்கல உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கு. பார்த்துட்டு இருக்கிற மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். சோ மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.